பெங்களூர், பிப்ரவரி 7, 2025. தினத்தந்தி செய்திகள். எப்பண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, எப்பண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, மனைவி தாய் வீட்டுக்கு சென்றதை கொண்டாடிய ஆட்டோ டிரைவர். பயணிகளுக்கு இலவச பிஸ்கட் வழங்கி குதூகலம். எனது மனைவி அவரது தாய் வீட்டுக்கு சென்று விட்டார், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என கூறி ஆட்டோ டிரைவர் தனது இருக்கையில் பின்புறம் ஒட்டி இருப்பதையும் அதன் அருகில் பிஸ்கட் பாக்கெட்டு வைத்து இருப்பதையும் படத்தில் காணலாம். பெங்களூர், பிப்ரவரி 7, 2025. தினத்தந்தி செய்திகள். பரபரப்புக்கு பஞ்சமில்லாத பெங்களூருவில் அடிக்கடி வித்தியாசமான சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. பெங்களூருவில் நிலவும் போக்குவரத்து நெரிசலில் காதல் மலர்ந்து காதலியை கரம் பிடித்ததை பகிர்ந்திருந்தார் ஒருவர். அந்த வரிசையில் தற்போது பெங்களூருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தனது மனைவி தாய் வீட்டுக்கு சென்ற மகிழ்ச்சியில் பயணிகளுக்கு இலவசமாக பிஸ்கட் கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்த ருசிகர சம்பவம் அரங்கேறி உள்ளது. அதாவது, பெங்களூருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஒருவர் தனது மனைவி அவரது தாய் வீட்டுக்கு சென்றதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி உள்ளார். தனது மனைவி தாய் வீட்டுக்கு சென்றதற்காக தனது ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகளுக்கு இலவசமாக பிஸ்கட் விநியோகித்து உள்ளார். அத்துடன் மனைவி தாய் வீட்டுக்கு சென்றது தொடர்பாக கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் எனது மனைவி அவரது தாய் வீட்டுக்கு சென்றதால் நான் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன் என எழுதி ஆட்டோவில் தன் இருக்கையின் பின்புறம் ஒட்டி வைத்துள்ளார். அருகில் ஒரு ஸ்டாண்டு வைத்து கிரீம் பிஸ்கட் பேக்கெட்டையும் வைத்து உள்ளார். இதை ஒரு பயணி தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். பின்னர் அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான அக்னி நட்சத்திரம் படத்தில் நடிகர் ஜனகராஜ் தனது மனைவி ஒரு ஊருக்கு செல்வதை எப்படாட்டி ஊருக்கு போயிட்டா, எப்படாட்டி ஊருக்கு போயிட்டா என குதூகலிப்பார். அந்த படபாணியில் பெங்களூரு ஆட்டோ டிரைவரின் இந்த செயல் குறித்த பதிவு வைரலாகி ருசிகரமான விவாதத்தை வகுத்து உள்ளது. மேலும் பெரும்பாலான நெட்டிசன்கள் இதுதான் உண்மையான சுதந்திரம் என கருத்துக்களை பதிவிட்டு உள்ளனர். சிலர் ஒருபடி மேலே போய் சுதந்திர தின வாழ்த்துக்கள் எனவும் கருத்து கூறினர். இதற்கு சிலர் எதிர்ப்பும் தெரிவித்து உள்ளனர். இந்த செயல் மூலம் நீங்கள் உங்கள் மனைவியின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டீர்கள் என கண்டன கருத்துக்களையும் கூறி உள்ளனர். என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா.